குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. கிச்சனை சுத்தம் பண்ணிட்டு வந்து நாமளும் தூங்கலாம். சோனா குருவி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப குழந்தைகள் 2 பேரும் கண் விழிச்சு அம்மாவை பார்த்தாங்க. அம்மா, மாமா நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு வருவாங்க? இங்க பாருடா, நீங்க 2 பேரும் தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் முடிச்சிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. அம்மா, சாதாரண நாளா இருந்தா நாங்க தூங்கி இருப்போம். ஆனா நாளைக்கு மாமா வராங்கல்ல, அதை நினைச்சாலே இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, நீங்க இப்ப சீக்கிரமா தூங்கினாதான் நாளைக்கு உங்க மாமா வரப்ப நீங்க முடிச்சிருப்பீங்க. இல்லைன்னா உங்க மாமா வர சமயத்துல நீங்க தூங்கிட்டுதான் இருப்பீங்க. மாமா வர்றப்ப நாங்க முழிச்சிருக்கணும். இதோ இப்பவே தூங்குறோம். பிறகு குழந்தைகள் 2 பேரும் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில சீக்கிரமா கண் வச்ச சோனா குருவி வீட்டுக்கு வர தன்னோட அண்ணனுக்காக பாயாசம் செய்ய ஆரம்பிச்சது. இவனோட கணவர் இறந்தப்ப வந்துட்டு போன அண்ணன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்பதான் வராங்க. அண்ணனுக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் பாயாசம் செஞ்சு வச்சிருக்கத பார்த்தா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு தன்னோட அண்ணன் வருவதற்காக சோனா குருவி ரொம்ப ஆவியோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட அண்ணன் தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு வந்தாரு. அண்ணா, ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் உங்களை இன்னைக்குதான் பாக்குறேன். வர வழியில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல சோனா. எனக்கு இங்க காட்டுல நிறைய வேலை இருக்கு. நான் சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நாங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 2-3 நாளாவது எங்க கூட இருந்துட்டு போங்க. ஆமா மாமா, நான் வேற என்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் என்னோட மாமா வராங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் அவங்க எல்லாம் உங்களை பாக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. குழந்தைங்களா, நான் அடுத்த தடவை வர்றப்ப உங்க அத்தையை அழைச்சுக்கிட்டு வந்து கண்டிப்பா 2 நாள் தங்கிட்டு போவேன். இப்படி சொன்ன சோனா குருவியோட அண்ணன் பிறகு தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு காகிதத்தை எடுத்தாரு. சோனா, இந்த பேப்பர்ல உன் ரேகைய வச்சு கொடு. இது ரொம்ப அவசியம். அண்ணா, இது என்ன பேப்பர்? அதுல என்ன எழுதி இருக்கு? இது வேற ஒண்ணும் இல்ல சோனா. நம்ம அப்பா பேர்ல இருக்க சொத்தை சரி பங்கா பிரிச்சு நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி செய்யறதுக்கு உன்னோட சம்மதமும் தேவைப்படுது. அண்ணா, நீ எது செஞ்சாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேன். இப்ப எங்க ரேகை வைக்கணும்னு சொல்லு, உடனே வச்சு தரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அந்த காகிதத்தை வாங்கி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சும் பார்க்காம அதுல தன்னோட ரேகைய வச்சு அண்ணன் கிட்ட கொடுத்துச்சு. அம்மா, எந்த பேப்பர்லயும் அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பேப்பரை வாங்கி என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருங்க. மூட்டி, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. நாங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி குறுக்க பேசுறது தப்பு. இவங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த காகிதத்துல நான் ரேகை வச்சு தரேன். பிறகு சோனா குருவியோட அண்ணன் தான் வந்த வேலை முடிஞ்சதும் அங்க இருந்து கிளம்ப தயாராயிட்டாரு. சரி சோனா, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணா, உங்களுக்காக நான் பாயாசம் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சோனா, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் போற வழியில என்னோட நண்பன் ஒருத்தனை வேற பாக்கணும். இப்படி சொன்ன சோனா குருவியோட அண்ணன் பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. அம்மா, மாமா எப்படியும் ஒரு நாளாவது நம்ம வீட்ல இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உடனே கிளம்பிட்டாங்க. அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கறதுக்காக மட்டும்தான் அவர் இங்க வந்திருக்காரு. மத்தபடி அவரு நம்மள பார்க்க வரல. பியூட்டி இப்படி வாயால சொன்னதுதான் சோனா குருவின் தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தது. அதனால அது எதுவும் பேசாம மௌனமாவே இருந்துச்சு. என்னங்க, உங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க? ரேகை வச்சு கொடுத்தாங்களா? இவ்வளவு தூரம் போயிட்டு வேலையை முடிக்காம வருவானா? சோனா பிரிச்சு என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காமலேயே அந்த பேப்பர்ல ரேகை வச்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்க அப்பாவோட எல்லா சொத்தும் எனக்கு மட்டும்தான். இப்ப நமக்கு பணம் தேவைப்படுறதால நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்க நிலத்தை வித்துருவோம். மேற்கு பக்கம் இருக்கிற நிலத்தை நாம விவசாயம் பண்றதுக்கு வச்சுப்போம். காலுஜி, நம்ம பையன் ஜக்கு நகரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எதுக்காக இந்த காட்டுல தனியா இருக்கணும்? பேசாம இங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு நாமளும் ஜக்கு கூடவே நகரத்துக்கு போயிடலாம். கோரி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம சோனா குருவிக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கோம். அந்த வீட்டை சோனா குருவியே வாங்கணும்னு நினைச்சா அதுகிட்டே வித்துடுவோம். இல்லன்னா அது காலி பண்ணிக்கட்டும். நாம அந்த வீட்டை வேற யார்கிட்டயாவது வித்துருவோம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா பத்தாது, உடனே போய் சோனா குருவி கிட்ட சொல்லிடுங்க. கோரிக்காவை இப்படி சொன்ன உடனே அந்த விஷயத்த சொல்றதுக்காக காலுக்காக சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. இப்படி போற வழியில ஒரு இடத்துல சோனா குருவி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு காலுக்காக அது கிட்ட போச்சு. சோனா, நானும் கோரியும் இந்த காட்டை விட்டு எங்க பையன் ஜக்கு வேலை பாக்குற நகரத்துக்கே போறதா முடிவு பண்ணிட்டோம்.
அங்க போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள சொத்துக்களை வித்துடலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். அந்த வீட்டை நீயே வாங்கிக்கிட்டீன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த வீட்டுல நீயே இருந்துட்ட. இப்ப உன்னை காலி பண்ண சொல்லிட்டு அந்த வீட்டை யாரோ ஒருத்தர்கிட்ட விக்கிறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி நாளைக்குள்ள அந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்க. ஒரு வேலை முடியலன்னா வேற வழியே இல்லை, நீ நாளைக்கே அந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காகத்தோட இந்த பேச்ச கேட்ட சோனா குருவிக்கு இப்ப குழப்பம் வந்துருச்சு. அந்த குழப்பத்தோடவே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னோட குழந்தைங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுச்சு. நம்ம கிட்ட பணம் இருந்தா இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இங்கேயே இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்ல, என்ன பண்றது? அதனால நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு தான் குடி போய் ஆகணும். அம்மா, எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். அதுவும் இல்லாம என்னோட நண்பர்கள் எல்லாரும் இங்க பக்கத்துல இருக்காங்க. நம்ம வேற வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்கள பார்க்க முடியாது. அம்மா, குக்குவ பார்க்க பாவமா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணி இந்த வீட்டை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. குழந்தைங்களோட இந்த பேச்ச கேட்ட சோனா குருவி பிறகு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போய் உதவி கேட்கறதா முடிவு பண்ணிடுச்சு. சரி, நாளைக்கு நாம எல்லாரும் உங்க மாமா வீட்டுக்கு போவோம். அங்க உங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலம் இருக்கு. அதுல எனக்கு சேர வேண்டிய பாகத்தை வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை விலைக்கு வாங்குவோம். பிறகு மறுநாள் சோனா குருவி குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு பறந்து போச்சு. போற வழியில சோனா குருவி ஒரு இனிப்பு பண்டங்கள் விற்கிற கடையில தன்னோட குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்துச்சு. பிறகு தன்னோட அண்ணனுக்கு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு மறுபடியும் பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போனவங்க சீக்கிரமாவே சோனா குருவியோட அண்ணன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என்ன சொன்னா திடீர்னு வந்து நிக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அண்ணி, அண்ணன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதுக்காக தான் வந்தேன். உங்க அண்ணன் இப்ப வர்ற நேரம். நான் டீ போட்டு எடுத்துக்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. அதுக்குள்ள உங்க அண்ணன் வந்துருவாரு. பசங்களா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம வயல்ல போய் விளையாடுங்க. மாமா வந்த உடனே நான் வந்து உங்களை அழைச்சிட்டு வரேன். சோனா, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற வயல் இப்ப நம்மளோடது கிடையாது. அத விற்பனை பண்ணியாச்சு. என்னது, இந்த வயலை வித்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்தப்ப கூட அண்ணன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்பாவுக்கு சொந்தமான நிலத்தை என்ன கேட்காம அண்ணன் எப்படி விற்க முடியும்? உங்க அண்ணன் இப்ப வந்துருவாரு. இந்த கேள்வியை எல்லாம் உங்க அண்ணன் கிட்டயே கேட்டுக்கோ. சோனா குருவியோட அண்ணன் இப்படி சொல்ற சமயத்துல அவங்க அண்ணனும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. என்னங்க, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற நிலத்தை வித்தத பத்தி உங்க தங்கச்சி கேக்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. ஆமா சோனா, இந்த நிலத்தை வித்தாச்சு. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அதனால இந்த நிலத்தை வித்துட்டேன். அண்ணா, உனக்கே தெரியும், என்னோட கணவர் இழந்ததுக்கு அப்புறம் நான் வாடகை வீட்டுலதான் குடியிருக்கேன். ஆனா இப்ப ஹவுஸ் ஓனர் வந்து அந்த வீட்டை விற்க போறதா சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு சேர வேண்டிய பங்கை வித்து அந்த வீட்டை வாங்கலாம்னு முடிவு பண்ணி நான் இங்க வந்தேன். அப்பாவோட சொத்துல உனக்கு சேர வேண்டிய பங்குன்னு எதுவும் கிடையாது. அப்பாவோட சொத்துல எனக்கு எதுவும் தேவையில்ல. எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கன்னு எழுதிருந்த பத்திரத்துல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப ரேகை வச்சு கொடுத்தியே, அத மறந்துட்டியா? தன்னோட அண்ணன் இப்படி சொன்னதை கேட்ட சோனா குருவிக்கு இப்ப பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அண்ணா, உங்க மேல அவங்க நம்பிக்கையாதான் அன்னைக்கு நீ சொன்ன உடனே அந்த பத்திரத்துல நான் ரேகை வச்சு கொடுத்தேன். நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இங்க பாரு சோனா, இப்படி எல்லாம் பேசாத. அன்னைக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தப்ப நீயே இஷ்டப்பட்டுதான் அந்த பத்திரத்துல ரேகை வச்சு கொடுத்திருக்க. உங்க அண்ணன் ஒண்ணு வலுக்கட்டாயப்படுத்தி அதுல ரேகை வைக்க சொல்லல. கொக்கும் பியூட்டியும் நடந்தது எல்லாத்தையும் எதுவும் பேசாம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. இங்க பாரு சோனா, உன்னோட கல்யாணத்துக்கு நானும் செலவு பண்ணிருக்கேன். அதையெல்லாம் நினைச்சு பாரு. அதையெல்லாம் நினைச்சு பாக்குற மனசு இருந்தா அவங்க எதுக்கு சொத்துல பங்கு கேட்டு இங்க வராங்க? இந்த காலத்துல அண்ணன் தம்பி எல்லாம் முக்கியம் இல்லைங்க, சொத்து தான் முக்கியம். சோனா, இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஏமாத்தல. உன் கல்யாணத்துக்கு நான் எழுதி வச்ச செலவு கணக்கு அப்படியே இருக்கு. வேணும்னா எடுத்துக்கிட்டு வரேன், அத பாரு. அத பார்த்தன்னா சொத்துல பங்கு கேட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீயே புரிஞ்சுப்ப. தன்னோட அண்ணனும் அண்ணியும் இப்படி எல்லாம் பேசுனதை கேட்ட சோனா குருவிக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. குழந்தைங்கள கிளம்புங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. இப்படி சொல்ல சோனா குருவி பிறகு தன்னுடைய குழந்தைங்களை கொட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. என்னங்க, நல்ல வேலை நம்ம முன்னாடியே உங்க தங்கச்சி கிட்ட கையெழுத்த வாங்கி அந்த நிலத்தை வித்துட்டோம். இல்லன்னா இந்நேரம் பாதி பங்கு உங்க தங்கச்சி கிட்ட கொடுக்க வேண்டி வந்திருக்கும். வீட்டுக்கு வந்த சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி,
காகிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது தப்புன்னு அன்னைக்கு நீ சொன்னப்ப எனக்கு புரியல. ஆனா இப்ப எங்க அண்ணன் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாரு. இப்படி சொன்ன சனா குருவி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது.
குருவி ரொம்பவும் நேர்மையான சுறுசுறுப்பான குருவி. அது தன்னோட வயல்ல தக்காளி, கேரட், கத்திரிக்காய் இப்படி நிறைய காய்கறிகளை பயிர் பண்ணி இருந்தது. அந்த காய்கறிகள் எல்லாம் இப்ப அறுவடைக்கு தயாரா இருந்தது. சோனா குருவி வீட்டுக்கும் பக்கத்துல காலுக்காகத்தோட குடும்பம் வாழ்ந்து வந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் வழக்கம் போல மத்தவங்களை ஏமாத்தி தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோரிக்காகத்தோட தங்கச்சி அகோசி கோரிக்காகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. இப்படி வந்த அகோசி கொஞ்ச நேரம் தன்னோட அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் கோரிக்காகத்தை பார்த்து இப்படி கேட்டது. அக்கா, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லடி, உன்னை பார்த்த சந்தோஷத்துல அதையே மறந்துட்டேன். சரி, இப்ப சொல்லு, என்ன சாப்பிடுற? அக்கா, எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு கொடு. என்னது, தக்காளி சட்னியா? தக்காளி விக்கிற விலையில இப்ப என்னால தக்காளி சட்னி அரைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணு, பக்கத்துல இருக்க சோனா குருவியோட வயல்ல தக்காளி பயிர் பண்ணிருக்கு. நீ அங்க போய் யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஒரு 4 தக்காளிய பறிச்சுக்கிட்டு வந்துரு. மீதிய நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானா? நீ மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் தக்காளியோட வரேன். இப்படி சொன்ன அகோசி உடனே சோனா குருவி வயலை நோக்கி பறந்து போச்சு. அடடா, தக்காளி எல்லாம் நல்லா பழுத்து பாக்குறதுக்கு ஜோரா இருக்கு. இப்படி நினைச்ச அகோசி ஒரு செடியில இருந்த எல்லா தக்காளியையும் பறிக்க ஆரம்பிச்சது. இப்படி பறிச்ச தக்காளியில பழுத்த தக்காளிகளை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு காய் தக்காளிகளை அங்கேயே போட்டுச்சு. பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டு அகோசி கேம்ப் போற இடத்துல சோனா குருவி அங்க வந்துச்சு. காகமே நில்லு, யார கேட்டுட்டு நீ இந்த தக்காளியை எல்லாம் பறிச்ச? நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. எங்க அக்கா இந்த வயல்ல இருந்து தக்காளிய பறிச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. எங்க அக்கா பேரு என்ன தெரியுமா? கோரி. இங்க பாரு, உங்க அக்கா பேரு என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பழுக்காத தக்காளியை எதுக்கு இப்படி பறிச்சு வீணாக்குனேன்? நல்லா பழுத்த தக்காளியில சட்னி அரைச்சாதான் சட்னி நல்லா இருக்கும். எனக்கு அந்த காய்கள் தேவையில்லை, அதனாலதான் கீழே போட்டுட்டேன். இங்க பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிடு. அது எப்படி நான் மட்டும் ஓட முடியும்? தக்காளியை எடுத்துக்கிட்டு தான் ஓடுவேன். இங்க பாரு, இந்த வயல் என்னோடது. இதுல இருந்து நீ தக்காளி பழத்தை பறிச்சதே தப்பு. அதுலயும் காய் தக்காளிய பறிச்சு வீணாக்குனது பெரிய தப்பு. ஆமா, நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? எங்க அக்கா பேரை சொல்லி உனக்கு எந்த பயமும் இல்லையா? உங்க அக்கா பேரை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். உங்க தாத்தா பேரை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். ஓ, இங்க இருந்து என்னை இப்படி சொல்லிட்டல்ல, இப்பவே போய் எங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு சொல்லு, உங்க அக்கா கிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்ட வேணாலும் சொல்லு. சோனா குருவி இப்படி சொன்னதும் கோரிக்காகத்தோட தங்கச்சி அகோசி கோபத்தோட அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. அக்கா அக்கா, நான் அந்த சோனா குருவி வயல்ல போய் தக்காளி பறிச்சேனா, அதுக்காக அந்த குருவி என்ன கண்ணா பின்னான்னு திட்டி அந்த இடத்த விட்டு விரட்டிடுச்சு. அந்த நோஞ்சாங்குருவிக்கு என் தங்கச்சியை திட்டுற அளவுக்கு அவ்வளவு திமிர் வந்துருச்சா? அம்மா அம்மா, 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட சோனா ஆண்டி வயல்ல போய் தக்காளி பறிச்சேன். அதுக்காக என்னையும் கண்ணா பின்னான்னு திட்டி அடிக்க வந்தாங்க. உடனே எனக்கு வந்த கோவத்துல 2 தக்காளி செடியை நாசம் பண்ணிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து வந்துட்டேன். என்னையா திட்டுற? நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன்னு நான் சொன்னதுக்கு உங்க அக்கா கிட்ட வேணாலும் போய் சொல்லு, இல்ல உங்க தாத்தா கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னு அந்த குருவி சொல்லுது. இப்பவே போறேன், இப்பவே போய் அந்த குருவிய என்னன்னு கேட்டுட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகம் அங்க இருந்து வேகமா பறந்து போச்சு. சோனா, எனக்கு ஒரு 10 தக்காளி வேணும். நல்ல பழுத்த பழமா பார்த்து பறிச்சு கொடு. ஊர்ல இருந்து என் மனைவியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. புறா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கோரிக்காகமும் அங்க வந்துருச்சு. சோனா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் தங்கச்சியை திட்டி விரட்டி விட்டுருப்ப. கோரியக்கா, உங்க தங்கச்சி என்னோட வயல்ல வந்து தக்காளி காய்களை எல்லாம் பறிச்சு கீழே போட்டு வீணாக்கிட்டா. அதனாலதான் அவளை திட்டி அனுப்பினேன். கோரி, நீ மட்டும்தான் இப்படி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பன்னு நினைச்சேன். உன் தங்கச்சியும் இப்படிதானா? உங்க அம்மா உங்க குடும்பத்துல யாரையுமே ஒழுங்கா வளர்க்கலையா? சோனா, நீ இனிமே எங்க வீட்டு பக்கம் பறந்து வந்துடாத. அப்படி வந்தன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உங்க வீட்டு பக்கம் பறந்து வரணும்னு எனக்கு ஒன்னும் தளபதி கிடையாது. போங்க போங்க, உங்க தங்கச்சி மாதிரியே நீங்களும் முட்டாள்தனமா தான் இருக்கீங்க. சோனா குருவி கிட்ட இப்படி அவமானப்பட்ட கோரிக்காகம் அங்கிருந்து கோவமா காலுக்காகத்தை பார்க்க பறந்து போச்சு. கோரிக்காகம் இப்படி பறந்து போனப்ப காலுக்காக ஒரு நதிக்கரை ஓரத்துல உட்கார்ந்து இருந்தது. காலுக்காகத்துக்கிட்ட போன கோரிக்காகம் நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. என் தங்கச்சி அவமானப்படுத்துறது மட்டும் இல்லங்க,
நியாயத்தை கேட்க போன என்னையும் வாய்க்கு வந்தபடி திட்டி அவமானப்படுத்திருச்சு அந்த சோனா குருவி. காலுஜி, நம்ம குடும்பத்தோட மரியாதைக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க போறீங்களா இல்லையா? கோரி, கவலைப்படாத. இதுக்கப்புறம் சோனா குருவியோட வயலும் இருக்காது, அது மனசுல இவ்வளவு திமிரும் இருக்காது. சோனா குருவி தன்னோட வயலை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழணும். அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறேன் பாரு. இப்படி சொன்ன காலுக்காக உடனே காட்டுக்குள்ள போய் பூச்சி பிடிச்ச தாவரங்கள்ல இருந்த புழுவை எல்லாம் ஒரு டப்பால சேகரிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. அன்னைக்கு மார்க்கெட்ல விற்க வேண்டிய காய்கறி எல்லாம் சோனா குருவி பறிச்சு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போக தயாராச்சு. இன்னைக்கு இவ்வளவு காய்கறிகள் போதும், மீதி இருக்கிறத நாளைக்கு பறிச்சுக்கலாம் இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு அந்த காய்கறி தன்னோட தள்ளு வண்டியில ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. சோனா குருவி மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோனா குருவியோட வயலுக்கு வந்த காலுக்காகவும் டப்பால சேகரிச்சு வச்சிருந்த புழுவை எல்லாம் சோனா குருவியோட வயல்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. காலுக்காகத்தோட குடும்பத்துல தகராறு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு சோனா குருவிக்கு இன்னைக்குதான் தெரிய போகுது. காலுஜி, போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சிருச்சா? மாமா, அந்த சோனா குருவி கண்ணீர் விட்டு கதறி அழணும். அத நான் பாக்கணும். அப்பதான் என் மனசுல உள்ள ஆத்திரம் அடங்கும். அப்படியா? அப்படின்னா நாளைக்கு காலையில சோனா குருவியோட வயலுக்கு போய் பாருங்க. தன்னோட வயல் இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு சோனா குருவி கண்டிப்பா கண்ணீர் விட்டு கதறி அழும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில தன்னோட வயலுக்கு வந்த சோனா குருவி வயல் இருந்த நிலைமைய பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுது. இந்த புழுக்கள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. என்னோட காய்கறி செடியெல்லாம் ஒரே ராத்திரியில பாழாக்கிடுச்சு. என்னோட 3 மாசம் உழைப்பு அப்படியே வீணா போயிடுச்சு. இந்த தடவை விளைச்சல் நல்லா இருந்ததால காய்கறிகளை எல்லாம் வித்து கிடைக்க போற பணத்துல சொந்தமா ஒரு நல்ல வீடு கட்டணும்னு நினைச்சேன். என் கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு. சோனா குருவி இப்படி அழுவதையெல்லாம் கோரிக்காகவும் அது தங்கச்சியும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த ஒரு மரத்துல உட்கார்ந்து சந்தோஷமா பார்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அகோசி, உன்னையும் என்னையும் திட்டின அந்த சோனா குருவி எப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு பாரு. இந்த குருவி மட்டும் இல்ல, என்னோட கோரி அக்கா கிட்ட யாரு பிரச்சனை பண்ணனாலும் அவங்க இப்படிதான் அழுதாகணும். திடீர்னு வந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு சோனா குருவி சத்தம் வந்த திசைய பார்க்க அங்க கோரிக்காகவும் தங்கச்சியும் பாத்துருச்சு. அப்படின்னா என்னோட வயல் இந்த நிலைமைக்கு ஆகுறதுக்கு காரணம் இந்த காகங்கள் தான் போல இருக்கு. இந்த காகங்கள் நான் எப்பவும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு சோனா குருவியோட வயல் பக்கமா ரீட்டா கிளி பறந்து வந்தது. சோனா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இப்படி கேட்டா ரீட்டா கிளி கிட்ட சோனா குருவி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ரீட்டா, என்னோட வயல்ல உள்ள எல்லா காய்கறியும் வீணா போயிடுச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணு. சோனா, அழாத. நீ இப்படி அழுவுறதால எதுவும் ஆக போறது இல்ல. என்னோட கொய்யா மரத்துல இருந்த கொய்யா பழங்கள்ல ஒரு தடவை இப்படிதான் நிறைய புழுக்கள் இருந்தது. நான் உடனே அந்த பழங்கள் மேல பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சேன். அதுல இருந்து எல்லா புழுக்களும் செத்து போயிடுச்சு. இங்க பாரு, என்கிட்ட அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. அத நான் கொண்டு வந்து கொடுக்கறேன். அத உன்னோட காய்கறி செடிகள் மேல தெளிச்சு வை. இதை கேட்ட சோனா குருவி உடனே சந்தோஷமாயிடுச்சு. பிறகு தன்னோட வீட்டுக்கு போன ரீட்டா கிளி அந்த பூச்சி மருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து சோனா குருவி கிட்ட கொடுக்க சோனா குருவி அந்த பூச்சி மருந்த தன்னோட வயல் பூரா தெரிச்சது. இங்க பாரு சோனா, இன்னும் 2 நாளைக்கு எந்த காய்கறியும் பறிச்சு நீ உபயோகப்படுத்தாத. 2 நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ரீட்டா, என்னோட காய்கறி செடிகள்ல உள்ள எல்லா புழுக்களும் இறந்து போயிடுமா? 2 நாள் கழிச்சு பாரு, உன்னோட வயல் பழையபடி வந்துரும். கோரி, பாத்தியா? நான் சொன்னபடியே சோனா குருவிய கதறி கதறி அழ வச்சுட்டேன். அகோசி, உங்க மாமா இப்படி இருக்கறதாலதான் உங்க மாமாவை பார்த்து இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப பயப்படுவாங்க. என்னோட மாமான்னா சும்மாவா? சொன்னத சொன்னபடி நடத்தி காட்டிட்டாரு. இதே சமயம் தன் நண்பர்கள் கூட விளையாடுறதுக்காக ஜக்கு வீட்டை விட்டு பறந்து போனான். இப்படி போன ஜக்கு சோனா குருவியோட வயல்ல உள்ள தக்காளிய பார்த்துட்டு அங்க போய் உட்கார்ந்தான். சோனா குருவி அந்த சமயத்துல பூச்சி மருந்து தெளிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிருந்தது. இந்த வயல்ல இப்ப யாரும் இல்ல, நமக்கும் ரொம்ப பசிக்குது. நாம 2 தக்காளிய சாப்பிட்டுட்டு 4 செடிய நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாட போகலாம். இப்படி நினைச்ச ஜக்கு பூச்சி மருந்து தெளிக்கப்பட தக்காளிய பறிச்சு அவசர அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி சாப்பிட ஆரம்பிச்ச ஜக்கு பிறகு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். இப்படி மயங்கி விழுந்த ஜக்கு அங்கேயே தன்னோட உயிரை விட்டுட்டான்.
ஜக்கு இப்படி இறந்து கிடக்குற விஷயம் காகங்களுக்கும் தெரிய வந்துச்சு. உடனே காணுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. பாவம் ஜக்கு, சோனா குருவி தன்னோட காய்கறி செடிகள்ல புழு அதிகமா இருக்கிறதால இன்னைக்குதான் பூச்சி மருந்து அடிச்சுது. அது தெரியாத ஜக்கு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இப்படி அநியாயமா உயிரை விட்டுட்டான். காலுஜி, எப்படியாவது என்னோட ஜக்கு உயிரோட கொண்டு வாங்க. கோரி, பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைகளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல 100க்கு 100 சரியா நடந்துருச்சு. நாம சோனா குருவியோட வயல்ல புழுவை கொண்டு வந்து விடலன்னா சோனா குருவி தன்னோட வயலுக்கு பூச்சி மருந்து அடிச்சே இருக்காது. நம்ம பையனோட உயிரும் போயிருக்காது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, யாருக்கும் கெட்டது நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சா நமக்கு நடக்கிறதும் நல்லதாவே நடக்கும். அப்படி இல்லாம மத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்க இந்த காகங்கள் மாதிரிதான் கடைசியா அழுதுகிட்டு இருப்பாங்க.